அட்வான்ஸ் பேப்பீங்கல்ல நான் வெறும் கொட்டேஷன் மட்டும் வாங்கி போயிட்டு இப்போ கணக்கு வேற பிரைஸ் வந்து நம்ம கம்பெனி ஃபிக்ஸ் பண்றது தான் நம்ம. ஆனா நான் அட்வான்ஸ் போட்டது என்ன ரேட் நான் பேசிக்கிறேன். அவரை கூப்பிடுங்க நீங்க. இது என்ன புதுசா 700 நமக்கு பெட்ரோல் ஊற்றிக்கிட்டாங்களா? பெட்ரோல் பங்க் வரைக்கும் நான் வண்டி வாங்கணும்னு ஆசையா வந்தோன்னா வாசலோட அனுப்பிட்டீங்களேடான்ற கதையா நிக்கிறோம். வண்டி வேற இப்ப காசு கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு தான் கைக்கு வருது. அதுக்கே 2000 டிஸ்கவுண்ட் பண்ணும். ஸோ இப்போ ரொம்ப ஆசையாக வந்தோம் டெலிவரி எடுக்கலான்னு. பட் ஆனால் முடிச்சு விட்டாங்க. ரைட்ரா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எங்கே இருக்கேன்னு. இப்போது டிவிஎஸ் ஷோரூம் வந்திருக்காங்க நம்ம ஃப்ரெண்டுக்கு பைக் எடுக்க. இல்லை இது மெட்டலுக்கு மட்டும்தான், இதுக்கு தான் நினைக்கிறேன். இல்லை டேங்க் பேக் அது வந்துட்டு எல்லா வண்டியிலையுமே வச்சுக்கலாம். டேங்க் பேக் இது மேக்னெட் இருக்கு. மேக்னெட் அது கண்ணாடி இந்த வண்டியில அப்படி இருக்குல்ல கண்ணாடி இந்த மாதிரி வைசர் போட்டுக்கிட்டோம்னா எலும்பு சொன்னா மாட்டிட்டு போடுறது. என்னென்ன சொல்றான் பாருங்க. மெட்டல் உடஞ்சா 5000 ரூபா அவ்வளவுதான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஃபைபர் மிக்சர் தான். மைலேஜும் கேட்பீங்க, ஸ்டீல்லையும் கேட்பீங்க, விலை கம்மியாகவும் இருக்கணும். இங்க பாத்தீங்களா கேலிப்பருக்கு இது கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? ஆமா 159,820 பிரைஸ் மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. அதான் கொட்டேஷன் கேட்டேன். 159 இல்லண்ணா. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்துட்டு அட்வான்ஸ் போட்டு போனா அதே பிரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தானே 158,900 800 சொன்னாங்க. 58 தான் இருந்தது. ரெண்டாவது பிரைஸ் மாறிடுச்சு உங்களுக்கு. அட்வான்ஸ்ங்கிறது வண்டிக்கு தான். ஆமா பிரைஸ் இல்ல. இப்போ நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னா அந்த பிரைஸ்ல நான் என்ன அட்வான்ஸ் கொடுத்தேன் எனக்கு அதான் ரேட். அன்னைக்கு நான் ஃபோன் பேச பிடிக்கிறதுல வேற வண்டி பேசுறீங்களா? இல்ல ரேட் மாறினதுக்கு அப்புறம் தயார் பண்ணி பிரைஸ் வந்து நம்ம கம்பெனி ஃபிக்ஸ் பண்றது தான் நம்ம. ஆனா நான் அட்வான்ஸ் போட்டது என்ன ரேட் நீங்க அவரை பேசிக்கிறேன். அவரை கூப்பிடுங்க நீங்க. இது என்ன புதுசா இருக்கு? அன்னைக்கு என்ன சொன்னாரு அந்த வண்டி 150 பொதுவா நான் அட்வான்ஸ் போடுறேன் அப்படின்னு கொட்டேஷன் வாங்கியிருந்தா ஓகே. அட்வான்ஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம்ல. அட்வான்ஸ் பே பண்ணிருக்கேன்ல, நான் வெறும் கொட்டேஷன் மட்டும் வாங்கி போயிட்டு நான் இப்போ அட்வான்ஸ் பே பண்ணல கணக்கு வேற. நான் அட்வான்ஸ் இந்த வண்டி அன்னைக்கு தேதிக்கு நான் போட்டேன். பாரு உங்களுக்கு முன்னாடி அது ஃபுட் ரெஸ்ட் நம்பர் பிளேட் வந்துது. கவர்ல கிளாம்ப் ஒன்று வரும். கவர் கிடையாது. அப்புறமா அது நீ எவ்வளோ ஒரு ஆக்சரிஸ் அது? 1800 அது ஓகே. 1800 இது போட்டிருக்காங்கல்ல. இப்போ ஓகே தானே தாத்தா? இல்லை இன்வெஸ்ட் போடுறியா? நான் அதான் யோசிக்கிறேன். பே பண்ணுறது தானே? இப்போ இது பே பண்ணா கீழே கூப்பன் பார்த்துட்டு எவ்வளோ வருதோ அது கையில் வாங்கிக்கலாம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதோட 1200 ஆட் ஆகும் இதுக்கு வைசருக்கு. அது மட்டும் ஓகே. பில் தனியாக கட்டி வாங்க. இந்த இது எடுத்துக்கோ 5 ரூபா அந்த கவரிங் வேண்டாம். இதெல்லாம் எடுத்துருக்கீங்க. இதெல்லாம் இங்கே தானே இருக்குது ஃபோட்டோ இதெல்லாம் வருவோம். இல்லை அவங்க வருவாங்க, அவங்க வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. டூட் ரொம்ப ஸ்டைலாக இருக்கடா நீ. இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. அவனை சொல்கிறேன், நிற்கிற தோரணே வெறியா இருக்கு. வண்டி வாங்கணும்னு ஆசையா வந்தோன்னா வாசலோட அனுப்பிட்டீங்களேடான்ற கதையா நிற்கிறான். இதில் 75 ரூபா இருக்கு.
பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுங்களேன். இல்லை வண்டி இங்கே தான் எடுக்கணும். அவர் அவங்க அப்பாவும் இங்கே தான் எக்ஸல் செய்வார். நானும் இங்கே தான் டிவிஎஸ் ரைடர் இருக்கு. பார்த்து பண்ணி கொடுக்கலாம். கொடுங்க ரவுண்டு பண்ணுங்க, அப்படியே பில்லில் ஒரு ரவுண்டு போடுங்க. 5000 பண்ணியிருக்காரு. என்னென்ன ரவுண்ட் ஆஃப் 5000 பழைய மாடல் குறைச்சது. அதனாலதான் இன்னும் எவ்வளோ வரும்னு பாருங்க. 56 போட்டுக்கலாம். போடுங்க. 56 போடுங்க. ஸ்கேனரு 300 டீ செலவுக்காச்சும் குறைங்களேன். பெட்ரோல் சொல்றா, டீசல் வாங்கினா 300 ரூபா. பெட்ரோல் வாங்கி ஃபுல் பண்ணி தருவாங்க வண்டி எடுக்கிறப்ப. ஒரு டேங்க் ஃபுல்லா போடு. அவர் பெட்ரோல் அவர்கிட்ட வாங்குறீங்க. 300 ரூபாய்க்கு குறைங்க. என் வண்டிக்கெல்லாம் குறைச்சு கொடுத்தீங்களா? குறைச்சு கொடுங்க. அது கேட்டால் சொல்லுவாங்க. ரெகுலராக சொல்லி கூட்டிட்டு அது வந்து 2 வருஷம்ன்றவாங்க முன்னாடியே. அதெல்லாம் ஒரு குறைப்பாடுறா. அவர் மனசு வச்சா குறைச்சி தருவார். அவர் கம்மன்றாரு. பெட்ரோல் ஊற்றிட்டாங்களா? பெட்ரோல் பங்க் வரைக்கும் நான் ஏப்பா ஓனர் கேளுப்பா, ஏப்பா அமைதியா இருக்க? பேசிட்டு இருக்கீங்க. நீ இவன் வந்துட்டு கடைசி வரைக்கும் அமைதியா தான் இருப்பியான். எடுக்கிறப்பெல்லாம் பெட் பண்ணி தருவானா? எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் போட்டு தரணும்னா? வண்டி வேற இப்போ காசு கொடுத்து 1 வாரம் கழிச்சு தான் கைக்கு வருது. அதுக்கே 2000 டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. 100 ரூபா போட்டுருக்கிறாரு சார். அப்படியே 30 ரூபா கூட குறைக்கிறாரு. தொண்ணூத்தி 56 மேக்னெட்டு புக் பண்ணியாச்சு. கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம். பணத்தை கட்டணும். பில்லு வா பில் வாங்கிட்டு வா. ரொனின் தான் புக் பண்ணியாச்சு, பே பண்ணியாச்சு. பட் ஆனால் இந்த கலர் இல்லை, ரெட் கலர். ஸோ இப்போது ரொம்ப ஆசையாக வந்தோம் டெலிவரி எடுக்கலான்னு. பட் ஆனால் முடிச்சு விட்டாங்க. நீங்க எடுத்துட்டு போக கூடாதுங்கறாங்க. இன்னைக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இன்னும் ஒரு 4 days கழிச்சு தரேன்றாங்க. ஓகே பார்ப்போம், சூன் நம்ம ரிவ்யூ எடுப்போம். பணம் கட்டிருக்கீங்க, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? நான் ஒரு ரைடருங்க. லே லடாக் ரைடு போலான்னுக்காக நான் வாங்கியிருக்கேன். லேயா லடாக்கா? லே லடாக். கண்டா வீட்டுல உங்க அப்பா கஷ்டப்பட்டு 10 வட்டிக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு. அதை வச்சு ஏதோ ஒரு டெலிவரி பாய் வேலைக்காச்சும் போய் காப்பாத்தோன்னு இல்லாம லே லடாக் போறியோ நீங்க? ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ரொம்ப ஆனந்தமா இருக்கா? எங்க சொல்றது தெரியல. வார்த்தைகள் முட்டி நிக்கிறது. வாயில வார்த்தைகள் வரவில்லை. ஓகே தெரியவில்லை. பார்ப்போம், ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம். ரைட்ரா. ஓனருக்கு வந்து 52 பல்லு தெரியுதுங்க. நார்மலாக 32 தான் இருக்கும். ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்கு 52 இருக்கு. ஓகே ஓகேண்ணா. தெரியுதா? கைஸ் இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ அந்த பக்கம் பிரியாணி ரொனினுக்கு வந்துட்டு வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பசங்க பிரிச்சுட்டு இருக்கானுங்க. காஞ்ச மாடு கம்பளம் பாருங்க, காஞ்ச மாடு கம்பளம் மேஞ்ச மாதிரி என்ன அவசரம். பார்த்து இப்படி வச்சு ஓப்பன் பண்ணலாம். இந்த டிவிஎஸ் சிம்பிள் கை இப்படி வச்சு ஒண்ணுமே தெரியல. நீ இது லவோ ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. பன்னீர் சோட்டா தான் ஓப்பன் பண்ணலாம். எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கையும் புரியல காலம் புரியல. இனிமேல் இந்த காலங்காலத்தில் கப்பில் டீ குடிச்சிட்டு வெளியேற்றிட்டு இருப்பான் நம்மளைய. நல்லா இருக்கா மக்கு? ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். இது வந்துட்டு 600 ரூபா ஒர்த்தா அந்த மக்கு. நீங்களே சொல்லுங்க மக்களே. டிமார்ட்ல போனா போதும் 100 ரூபாய்க்கு சின்ன படம். இங்கே பாடுறான். என்னடா அது? இது எனக்கு கொடுத்தாங்களே என் கட்சிக்கு. வாட் இஸ் திஸ் ப்ரோ? கேக் இருக்க மாதிரி இருக்கு. டேய் இதுதான் நமக்கு. கைஸ் இங்க பாத்தீங்களா லோகோ சூப்பரா இருக்குல்ல டிவிஎஸ். எதுக்கு